ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வீட்டில் வந்து கருவாடு குழம்பு வைக்க போகிறாங்க. இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சிட்ருக்காங்க. நல்லா வெங்காயம் வசங்கணும் வந்து கொஞ்சம். இப்போ காயப்பொடி கொஞ்சம் போட்டிருக்கோம். அடுத்து வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்து போட்டிருக்கோம். அடுத்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் சின்ன வெங்காயமும் சேர்த்து போட்டிருக்கோங்க. நல்லா வதங்கிட்டு இருக்குங்க காய்கறி. இப்போ வந்து நிறைய பொடி சேர்க்க போகிறோம். அது வந்து எங்கள் அம்மா எடுக்க போயிருக்கு. எடுத்துகிட்டு வந்துடும். இது பாருங்க, இப்போ நல்லா வசங்கிட்டு இருக்கும்போது 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் நல்லா வசங்கிக்கணும் கொஞ்சம். அடுத்து வந்து கொஞ்சோண்டி வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கோம் கொஞ்சம். மல்லித்தூள், இப்போ மிளகாத்தூள் போட போகிறோம். அது உங்களுக்கு தேவையான அளவு காரத்தை போட்டுக்கோங்க. அடுப்பு வந்து கிண்டிகிட்டே இருங்க, இல்லை விட்டுறாதீங்க. இப்போ வந்து அடுப்பில் ஸ்லோவாக வச்சுட்டு கிண்டிட்டு அவ்வளோதான். இப்போ வந்து 2 மினிட்ஸ் கழிச்சு தான் எடுக்க போகிறோம். நல்லா கொதிக்க விட்டாச்சு. 2 மினிட்ஸ் கழிச்சு படிப்போம். பாய். இப்போ வந்து தக்காளி போடணுமா, அதனால தக்காளி வெட்டிகிட்டு இருக்காங்க. நல்லா அந்த தக்காளி போட்டாச்சு. நல்லா கொதிச்சிட்டு தக்காளி போட்டு கொஞ்சம் வசக்கிட்டு இருக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு சந்திக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு, உங்களுக்கு புளிப்பு தேவையான அளவு புளிப்பு உப்பு கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுக்கோங்க. குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளேயும் நாங்கள் இப்போ புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்கள். இப்போ வந்து குழம்பு கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் கழித்து மீட் பண்ணும். பாய் பாய். தச்சு கொஞ்சம் இப்போ திறந்துருக்கு. கொஞ்சம் கரம் மசாலா, குழம்பு மிளகாய் பொடி கொஞ்சம் போட்டிருக்கோம். தேங்காய் வெங்காயம். இப்போ வந்து இன்னொரு பேஸ்ட்டு கலச்சி வச்சுருந்தோம். தேங்காய் வெங்காயம் பச்சை மிளகா ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி நல்லா உருளைக்கு மிளகா அதெல்லாம் போட்டு உருளைக்கு பத்தை வரைக்கும் அரைச்சி இப்போ போட்டாச்சு. கருவாட்டு குழம்பு பண்ணிகிட்ருக்க சாக்கில் எல்லாம் நாய் இப்போ ரெடியாக இருக்குது. கருவாடுக்கு வாசனைக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. சாப்பாடுக்காண்டி ரெடியாக இருக்குங்க. இப்போ குழம்பு இதாகிட்டுருக்கு. கிண்டி விட்டுட்ருக்கோம். 1 லைக் = 1 மோட்டிவேஷனுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கரைச்சி வச்ச புளி அப்போ ஊற்றுறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. உப்பு இருக்காங்க பண்ணிக்கோங்க. எங்கள் லேட்டாக உப்பு கம்மியாக இருந்தாலும் உப்பு போட்டுக்கிட்டோம். உங்களுக்கு தேவையான உப்பு அளவு உப்பு போட்டுக்கலாம். கழுவிக்கோங்க. எந்த கருவாடு எடுத்தாலும் கொஞ்சம் கழுவிட்டு இப்போ திறந்து கருவாடு நல்லா குழம்பு லைட்டாக வச்சுருக்கு. இப்போ கருவாடை போட்டு கிண்டி விட்டுருங்க. அப்பப்போ திறந்து மட்டும் பார்க்கணுங்க. இப்போ வந்து குழம்பெல்லாம் போயிட்டு சந்திப்போம். லைக் 10 மினிட்ஸ் கழிச்சு சந்திப்போம். பாய் பாய்.